வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஊட்டியில் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. ஊட்டி தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை கேம்பெயின் பண்ணியிருக்காரு. ஹெலிகாப்டரில் தாங்க போயிருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு ஹெலிகாப்டரில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இது நிறைய பேர் இதை பார்த்துட்டு கதறிக்கு இருக்காங்க. நேஷனல் பார்ட்டியுடைய ஒரு முக்கியமான தலைவர் அண்ணாமலை. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் 5 தொகுதி 6 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு தொடர் பிரச்சாரங்களில் அண்ணாமலை ஈடுபடுறதுனால ஹெலிகாப்டரில் போகிறாரு. அதை பார்த்து உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் திமுக உடன்பிறப்புகளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு பஞ்சாயத்து. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெலிகாப்டரில் அண்ணாமலை வந்தார்ல, அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரை பறக்கும் படை அதிகாரிகள் செக் பண்ணியிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் வரக்கூடிய வாகனங்களை எலெக்ஷன் கமிஷன் செக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜர். இன்னைக்கு டிவிகே தலைவர் விஜய் காரைக்குடியில் கேம்பெயின் பண்ணுறதுக்காக அவர் மதுரை விமான நிலையத்தில் இறங்கி கார் மூலமாக வேன் மூலமாக காரைக்குடிக்கு டிராவல் பண்ணார்ல, வழியில் அவருடைய வண்டியை நிப்பாட்டி பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க. அதனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர். அண்ணாமலையுடைய வாகனத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்த செய்தி வந்த உடனேயே சில திமுக உடன்பிறப்புகள் பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, அதான் செக் பண்ணுறாங்க, பண மூட்டை இருக்குது அதான் செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வதந்தியை பரப்புகிறாங்க. இப்போது ஒரு சில திமுக உடன்பிறப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்யக்கூடிய புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பறக்கும் படை அதிகாரிகள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்துகிறாங்க. நிறையா இடங்களில் பணங்களை சீஸ் பண்ணுறாங்க. அது சம்மந்தப்பட்ட செய்திகள் சேனல்ஸில் வந்திருக்கும்ல, அந்த செய்திகளுடைய வாக்கியங்களையும் அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் செக் பண்ணக்கூடிய அந்த புகைப்படத்தையும் மெர்ஜ் பண்ணி, பார்த்தீங்களா அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட வதந்திகளை பரப்பிக்கிருக்காங்க. பாஜகவுடைய ஐடி விங் இப்போ என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, இது மாதிரி சமூக வலைதளத்தில் பொய்களை பரப்பக்கூடிய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை டெர்மினேட் பண்ண, பேன் பண்ண எலெக்ஷன் கமிஷனை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஜேபியுடைய லீகல் டீமு. இது சம்மந்தப்பட்ட செய்திகளும் வைரல் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு. பிஜேபியுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ விஷயம் என்னென்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஹுமாயூன் கபீர் அப்படிங்கிறவர் டிஎம்சி பீரியடில் முன்னாடி மினிஸ்டராக இருந்தவர். அவர் புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் சமீபத்தில், ஏஜேயூபி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த கட்சியோட அசாதுதீன் ஓவைசியுடைய ஏஐஎம்ஐஎம் பார்ட்டி கூட்டணி வச்சுருந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி ஒரு வீடியோ ஒன்று நேற்று வெளியிட்டாங்க. இந்த ஹுமாயூன் கபீர் டிஎம்சி ஆட்சியை கவிழ்ப்பதற்காக பாஜக கிட்ட 1000 கோடி ரூபாயை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்சி ஒரு வீடியோவை வெளியிட, உடனே ஏஐஎம்ஐஎம் என்ன பண்ணிட்டாங்க, ஹுமாயூன் கபீருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கூட்டணி ஒப்பந்தத்தை, போடப்பட்டிருந்த கூட்டணி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் தனித்தே போட்டிடுறோம் அப்படின்னு இப்போ ஓவைசி அறிவிச்சிருக்காரு. இப்போது அமித்ஷா கிட்ட, அப்படியா ஹுமாயூன் கபீரோட நீங்கள் மறைமுக கூட்டணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு அமித்ஷா. ஹுமாயூன் கபீரோட நாங்கள் கூட்டணி வச்சு தான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லை. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு நாங்கள் எதிர்கட்சியாக கூட இருந்துக்கிறோம். ஏன்னா ஹுமாயூன் கபீர்லாம் பாபர் மசூதியை ரீபில்டு பண்ணுவோம், திரும்ப கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறவர். அவர் கூட, அதாவது நார்த் போல் சவுத் போல் மாதிரி, பிஜேபியும் ஹுமாயூன் கபீரும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி. அதனால அவரோட மறைமுக தொடர்பு வச்சு தான் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அடுத்த 20 வருஷத்துக்கு எதிர்கட்சியாக கூட இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு அமித்ஷா தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. டிஎம்சி ஏதோ ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லப்படுது. பிஜேபியோட ஹுமாயூன் கபீர் ஒப்பந்தம் போட்ட மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோவை வெளியிட, அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு உண்மை நம்பி ஓவைசி கூட்டணியை ரத்து பண்ணியிருக்காரு. இப்போ இது வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அண்ணாமலை கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு ஹெலிகாப்டரில் வந்தார்ல, ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகி ஹெலிகாப்டர்லேருந்து அண்ணாமலை இறங்கி நடந்து வரக்கூடிய ஃபுட்டேஜ். இந்த வீடியோவுக்கு பாஜக காரங்க எல்லாமே பிஜிஎம்லாம் போட்டு, டீம் மியூசிக்கெல்லாம் போட்டு
ரொம்ப ட்ரெண்டான பாட்டெல்லாம் போட்டு தெறிக்க விட்டுக்கிருக்காங்க. அந்த வீடியோ செம வைரலாக ஷேர் ஆகிருக்கு. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.